இன்றைக்கி என்னோட எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழில் பார்த்து தான் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பீங்க. ஒரு 2 பெரிய இன்ஃப்ளூயன்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தார். உமன்ஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தார். டிக்டாக்ல கப்பல் ஸ்டுடியோ போட்டுருந்தவர் இப்போ ரசிகர்களின் ரசிகர் மணி அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கார். இப்போ இவர் என்ன பிரச்சனையில் இருக்காருன்னா, ஸ்னாப்சாட்டில் ஆபாசமாக வீடியோ கால் பேசி அந்த வீடியோ லீக் ஆயிடுச்சு. அது இவர் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய அதை பற்றி மட்டும் கிடையாது, இன்னொருத்தரை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. நான் அதை பார்க்குறப்ப அது உண்மையாக இல்லையான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது உண்மையானது தான் அப்படின்ட்டு. இவர் போய் இப்படியா அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இவரை பற்றி நான் ரொம்ப பெரிய லெவலில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 5K ரீச் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யாருன்னு பார்ப்போம். இவர் உமன்ஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் இவர் யாருன்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாரு. உமன்ஸ் மேலே ரொம்பவே மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஆளும் கூட. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ரீல் தான். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னாப்சாட்டில் வீடியோ கால் பேசுனது ஒரு லீக் ஆயிடுச்சு. அது என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறது இவர் இல்லை அப்படின்ட்டு அடிச்சு சொல்கிறாரு. சில பேரும் அதான் சொல்கிறாங்க, இவர் இல்லை அப்படின்ட்டு. இதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேட்டு வந்துடுங்க. இருந்து நீங்கள் என்னோட ஸ்டோரி பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஸ்டோரியிலேருந்தே நான் சொன்ன விஷயம், அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அந்த முகத்தை காட்டுங்கன்னு சொல்கிறது எல்லாமே நான் தான். அதில் நான் சிரிச்சது மட்டும் தான் நான் பண்ண தப்பு. எனக்கு இந்த மாதிரி கால்ஸ் நிறைய வருன்றதுனால இவர் சொல்கிறத பார்த்தா இவர் தான் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இவரே சொல்கிற மாதிரி இருக்குது. 2வது வீடியோவில் இருக்கிறது இவர் இல்லை அப்படின்ட்டு அடிச்சு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கையில் கோல்டன் கலர் ரிங்கு போட்டிருப்பாரு. அந்த வீடியோவில் பிளாக் கலர் ரிங் இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு அது நான் கிடையாது, அது வேற யார் வீடியோவோ எடுத்து மெர்ச் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மழுப்பிட்டு இருக்காரு. இவரோட கண்ட்ரவர்சி இதுதான் போயிட்டுருக்கு. அடுத்து 2வதாக பார்க்க போகிறது. Hello everyone, Madan Gauri and hello my dear MG squad. இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஜினாக்கு இது ஒரு புது பிரச்சனை கிடையாது. 2019 நடந்த ஒரு பிரச்சனை. அது முடிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனே அவர் கொடுத்துட்டாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த டைமில் அவர் சட்டை இல்லாமல் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்திருக்காரு. அந்த போஸ்ட்டை எடுத்து அவர் ஃபோட்டோவை மேப்பிங் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஹீரோக்கு ஹீரோயின்ஸ்லாம் நடக்கிறப்ப எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, எனக்குன்னு நடக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நான் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல, நீ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வேலிடான ரீசன் கொடுத்துருக்காரு. என்ன ப்ரோ, உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்காதீங்க. மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலிடான ரீசனே கிடையாது. கிறுக்கு மாதிரி உளறிட்டு இருக்காரு அவர். அதனால தான் எம்ஜி நான் எப்பயும் சப்போர்ட் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் சொல்கிறது உண்மை, யார் நல்லவங்க அப்படின்ட்டு உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.